தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம், அந்தியூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது அந்தியூர்லேருந்து வடமேற்கு திசையில் ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 2 ஏக்கர் பூமி, தாரோடு முகப்பு கொண்ட 2 ஏக்கர் பூமி பார்க்க வந்திருக்கிறேங்க. 2 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னாங்க, இதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க வந்த காட்டினுடைய ஜலமூலை. இந்த தார் ரோடு முகப்பு பார்த்திங்கன்னாங்க, இந்த நாம் பார்க்க வந்த காட்டுக்கு சரியாக ஒரு 200 அடி வருங்க. 200 அடி தார் ரோடு முகப்பு வடக்கு திசை பார்த்த மாதிரி நம்மளுக்கு அமைச்சிருக்குது. இப்போ இங்கே வந்து வேலி, தார் ரோட்டுக்கு அடுத்தது வந்து ஒரு சின்னதாக அந்த வடிகால் போகிற மாதிரி ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி, அப்புறம் வந்து எல்லாம் வேலி முள்ளெல்லாம் முளைச்சி கிடக்குது. அதனால் வந்து இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு காடு வந்து உள்ளே தெரியல. அதனால் உங்களை காட்டுக்குள்ளேயே போய்க்கிறேன். இதுதாங்க நம்ம பார்க்க வந்த 2 ஏக்கர் தோட்டங்க. சிறப்பான ஒரு தோட்டம். பார்த்திங்கன்னாங்க ஒரு 250 அடிக்கு மேலேயே வருங்க. மினிமம் 200 அடின்னு வச்சுங்களேன் பூமியினுடைய அகலம். இப்போ வந்து நான் பார்க்க வந்த தோட்டத்துக்கு இதுதான் வந்து ஜலமூலையாக அமைஞ்சிருக்குது. ஜலமூலை கட்டாவில் ஜலமூலையும் வாயு மூலையும் நம்மளுக்கு தார் ரோடு முகப்பில் வந்துடுதுங்க. தார் ரோடு முகப்பில் வந்துடுறதுனால நம்மளுக்கு வந்து தோட்டம் வந்து வடக்கு திசை பார்த்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த காட்டுக்கு வந்து தண்ணி சோர்ஸ் பார்த்திங்கன்னாங்க, ஒரு போரு 10 HP சர்வீஸுங்க. 10 HP சர்வீஸ் பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு எல்டி லைனு. மற்ற பக்கத்துலேருந்து வந்து நம்ம காட்டுக்குள்ளே போய் மறுபடியும் வந்து 2ஆக பிரிஞ்சுக்குது. எல்லாமே எல்டி லைன் தான், ஹெச்டி லைன் கிடையாதுங்க, எல்டி லைன் தான். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம ஜலமூலையிலிருந்து அக்னி மூலைக்கு போகிறோங்க. அதாவது கிழக்கோட்டு பொலியில் வடக்கு இருந்து தெற்கு நோக்கி போகிறோம். இப்போ எல்லாமே காடு முழுசுமே வந்து இது மாட்டு சோளம் போட்டு அறுத்துட்டாங்க. பாதி அறுத்துட்டாங்க, பாதி இருக்குது. அப்புறம் அதுக்கு மேலே வாழை, தென்னை மரம் வந்துங்க கிட்டத்தட்ட 2 லைன்லேயும் சேர்ந்து கிழக்கோட்டு பொலியிலையும் மேகோட்டு பொலியிலையும் தெற்கு வடக்கில் பொலி ஓரமாக வச்சுருக்குறாங்க. எல்லாம் காய் மரம் தான். ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னாங்க ஒரு 40 மரம் வருங்க. 2 பக்கம் பொலியில் இருக்கிற தென்னை மரம் எல்லாம் சேர்ந்து ஒரு 40 மரம் வருங்க. இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. காட்டுக்கு நடுவில் எல்லாம் வந்து உங்களுக்கு தென்னை மரம் கிடையாது. பாதி வாழை, மாட்டு தீவனம் இப்படியெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. காடு வந்து ஒரே மட்டமாக வந்து எந்த ஒரு சரிவும் இல்லாமல் ஒரு செவ்வக டைப்பில் காடு வந்து நல்லா நீட்டாக அமைஞ்சிருக்குது. அகலம் வந்து ஒரு 200 அடி வருதுன்னு வச்சுக்கோங்க. நீளம் வந்து ஒரு 600லேருந்து ஒரு 650 அடி அந்த ரேஞ்சில் வருங்க. ஒரு செவ்வக டைப்பில் நல்ல முறையாக அமைஞ்சிருக்குது. இதாங்க கோயிலில் இருக்கிற தென்னை மரம். இந்த பக்கம் வந்து காட்டில் கொள்ளு வச்சுருக்குறாங்க. இந்த பக்கம் காட்டில் கொள்ளு வச்சுருக்குறாங்க. மண் வந்துங்க இந்த மாதிரி தான் இருக்குங்க. எறும்பு குழி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி சிகப்பும் வராது, அதே மாதிரி களிமண்ணும் வராது. 2ம் கட்டா மாதிரி வந்துருக்குது. இதெல்லாம் தண்ணி பாய்ஞ்சிருக்குதுங்க. கொள்ளுக்காட்டுக்கு தண்ணி பாய்ஞ்சிருக்குது. அதாவது வந்துங்க இப்போ நம்மளுக்கு அக்னி மூலை வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு
ஓடை மாதிரி போகுதுங்க. கீழே தெற்கோட்டில் வந்து ஒரு ஓடை மாதிரி போகுது. அந்த ஓடை புறம்போக்கெல்லாம் சேர்ந்து வரும். அதனால் வரதுனால நம்மளுக்கு காடு வந்து இந்த பகுதியில் தெற்கோட்டில் வந்து ஒரு நேராக தான் வரும். இவங்க வந்து அந்த புறம்போக்கு வந்து அவங்க அனுபவத்தில் வச்சுக்கிறதுனால வாயு மூலை அந்த அக்னி மூலை நம்மளுக்கு கொஞ்சம் இழுத்த மாதிரி வருது. அது வந்து நம்மளுக்கு புறம்போக்கில் கழித்து நம்ம அளவு போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காடு வந்து ஒரே நேராக தான் வரும். எந்த மூலை இழுக்காது, கட் ஆகாது. வாஸ்துப்படி 4 மூலையும் வந்துடும். இப்போ இந்த காட்டுக்கு உண்டான குபேர மூலை இதுதாங்க. இந்த தென்னை மரமெல்லாம் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னாங்க நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து ஓடை பள்ளம் போகுது. தெற்கு திசையில் பாருங்க, இதுதான் ஓடை. இந்த ஓடை புறம்போக்கு வந்து வருங்க. இந்த ஓடை புறம்போக்கு வர்றதுனால கொஞ்சம் சேர்ந்து தான் வரும். அதனால் இதெல்லாம் கழிச்சது போக நம்மளுக்கு காடு வந்து ஒரு நேர்வு தான் வரும். இவங்க வந்து அனுபவத்தில் புறம்போக்கு சேர்த்து பயன்பாட்டில் வச்சுருக்கிறாங்க. மற்றபடிக்கு வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இதே குபேர மூலையிலிருந்து நம்மளுக்கு வாயு மூலைக்கு ஒரே நேர் தான் வருதுங்க. பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலை அந்த பனைமரம் இருக்குதுல்ல, அந்த பனைமரத்து நேருக்கு அந்த தென்னம்பிள்ளையில் இருக்கிற அக்னி மூலை உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ இதிலிருந்து குபேர மூலையிலிருந்து நம்ம நேராக வந்து வாயு மூலைக்கு போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நாம் வந்து ஜலமூலையிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இது இந்த போலி கல்லுக்கட்டு போலி இருக்குதுல்ல, இது வந்து மேற்கு திசையில் உள்ள கல்லுக்கட்டு போலிங்க. இந்த பொலியோடு சரி. இதுக்கு அந்த பக்கம் இந்த கரும்பெல்லாம் போட்டுக்கிறாங்களா, இது வந்து பக்கத்து காடுங்க. நம்மளுக்கு வந்து இந்த கல்லுக்கட்டு போலி வந்து ஒரே நேர் தான். அதாவது வந்து அந்த ரோடு முகப்பில் அது 200 அடி அகலத்தில் அதுவும் நேர் தான். அதே மாதிரி ஜலமூலையிலிருந்து கிழக்கோட்டு பொலியில் அக்னி மூலைக்கு ஒரே நேர் தான். அதே மாதிரி குபேர மூலையிலிருந்து வாயு மூலைக்கு ஒரே நேர் தான். எந்த 3 மூலையுமே எந்த கிராஸும் இல்லை, எதுவும் இல்லை. குபேர மூலைக்கும் அக்னி மூலைக்கும் தான் கொஞ்சம் கிராஸ் வருது. அது என்ன கிராஸ் வருதுன்னா புறம்போக்கு வந்து ஆக்கிரமிப்பு. யாராக இருந்தாலும் அவங்கவுங்க நிலத்து நேருக்கு வரும்போது அவங்கவுங்க அனுபவிப்போம்ல, அந்த மாதிரி தான் அனுபவிச்சுக்கிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து எதுக்காகனா நம்மளுக்கு ஒரு நேர் வரல, ஆனால் பத்திரப்படி பார்த்தா நேர் தான் வரும் அப்படிங்கிற கணக்கு சொல்கிறதுக்கு தான் அப்படி சொன்னேன். இந்த பகுதியெல்லாம் வந்து வாழை போட்டு விட்டுக்கிறாங்க, தென்னம்பிள்ளை வச்சுக்கிறாங்க. இதில் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய மரமும் இருக்குது, அதுபோக சின்ன மரமும் ஒரு 2 வருஷம் மரமும் இருக்குதுங்க. மற்றபடிக்கு ஏரியெல்லாம் வந்து சிறப்பான ஒரு தண்ணி ஏரியாங்க. தண்ணிக்கு எந்த குறைபாடுகளும் வராது. இந்த ஏரியாலாம் பாருங்கெல்லாம் தண்ணி இப்போ தான் கட்டி வைக்கிறாங்க. இந்த பகுதியெல்லாம் வந்து உங்களுக்கு இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஜலமூலைக்கு ஒரே நேர் ரோடு. உங்களுக்கு வந்து இது பொலி காட்டுறதோட உள்ள காட்டுக்குள்ளே போய் நான் கொஞ்சம் நல்லா விளக்கமாக காட்டிட்டு போயிடுறேன். இதெல்லாம் வந்து வாழை போட்டு விட்ருக்குறாங்க. முழுசாக வாழை பயிர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வாழை பயிர் வந்தாலும் கொஞ்சம் வந்து சுத்தபத்தமாக இல்லை, கொஞ்சம் பராமரிப்பு. இந்த புல் பூடெல்லாம் பிடுங்காமல் கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த மண்ணினுடைய ஒரிஜினல் கலர் இங்கே தெரியுது பாருங்கள். இது வந்து மாட்டு சோளம் போட்டுக்கிறாங்க. போட்டு அப்படி அப்பப்போ வந்து மாடுகளுக்கு அறுத்தறுத்து போட்டுக்கிறாங்க. மண்ணினுடைய ஒரிஜினல் கலர் பாருங்கள். இதுதான் மண்ணினுடைய ஒரிஜினல் கலருங்க. இப்படி தாங்க மண் வரும். ஒரு கருப்பு மண்ணுக்கும் சேராமல், ஒரு செம்மண்ணுக்கும் சேராமல், கலர் மண்ணும் இல்லைங்க. இது ஒரு மகளி மண், ஒரு கரிசல் மண் மாதிரி. ஆனால் வெள்ளாமைக்கு உகந்த மண் தாங்க. வெள்ளாமைக்கெல்லாம் வந்து மோசம் போகாது, நல்ல மண், அருமையான மண். ஏன்னா மாட்டு சோளம் பாருங்கள் எப்படி தகன்னு வந்திருக்குது. அதே வாழையும் வந்திருக்குது. வாழையெல்லாம் பாருங்களா, இது வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற வாழையெல்லாம் வந்து அறுவடைக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த 2 ஏக்கரா காட்டினோட விலை பார்த்திங்கன்னாங்க, ஒரு ஏக்கர் வந்து 55 லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதிலிருந்து குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த நிலம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கங்க.
நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த பூமி தேவைப்படுற பட்சத்தில் யோசிக்கவே வேண்டாங்க. உடனடியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பரும் சரி, தலைப்பில் கொடுக்குற நம்பரும் சரி ஃபோன் பண்ணுங்க, பேசிக்கலாம். இந்த பகுதியில் தட்டை அறுத்துக்கிறாங்க, சோளத்தட்டு. மண் வந்து இப்படித்தான் இருக்குங்க. மண்ணெல்லாம் அருமையான மண் தாங்க, மண்ணெல்லாம் குறைபாடு இல்லை. அந்த உழவு ஓட்டாத இடத்துல மேல் மண் பார்த்தா கொஞ்சம் கலர் கம்மியாக தெரிஞ்சுது. அதனால தான் இவ்வளோ தூரம் விளக்கம் சொல்கிறேன். ஒரு டைம் வந்து நம்ம ஃபோன் நம்பர் வாயில் சொல்லிடுறேன். 95 85 37 67 67. இது என்னோடய ஃபோன் நம்பருங்க, நோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்களுக்கு வந்து வாய் மூலம் காட்டிடுறேன். இது தாங்க நம்மளுக்கு வந்து வாய் மூலையாக அமைஞ்சிருக்குது. இது வந்து நம்ம வாக்கு வந்த காட்டுக்கு வடக்கு திசையில் உள்ள காடு. நல்லா பாக்கு தென்னை தோப்பு, சிறப்பான ஒரு தோப்பு. இப்படி தான் அந்த காடு அமைஞ்சிருக்குது. வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. ரோடு முகப்பு வந்து இந்த பைக்கிலிருந்து எடுத்தால் நம்மளுக்கு அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் 200 அடி சூறாக வருங்க. இந்த தோட்டம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தோட்டம் பிடிச்சிருந்தால் யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.